ஆமா, இந்தியாவோட ஆர்மி செயல்பாடு எப்படி இருக்கு அதை பத்தி அதாவது இப்போ இது வரைக்கும் எதிர்பாரா வழியில இப்போ தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம பண்ணணும்னு நினைச்சது இல்ல, ஆனா அவங்களா வரவேச்சுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அவங்களோட ஆர்மிக்கும் நம்ம ஆர்மிக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, கம்பாரிசனும் கிடையாது. ஏன்னா நம்ம படையிலயும் சரி, ஏர்ஃபோர்ஸ்லயும் சரி, நேவிலையும் சரி, அவங்களோட அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் நம்ம பவர் ஜாஸ்தி. இப்ப நீங்க இண்டெக்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா கம்ஸ் இன் த ஃபோர்த் பொசிஷன். அந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா அவங்களுக்கு 12,000 13,000 வருது. அது கூட அவங்க கிட்ட இப்ப இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இப்போ எதுவுமே இல்ல. ஏன்னா இப்போ யுக்ரைன் வார்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 மில்லியன், அதாவது 450 கோடி ரூபாய்க்கு இதர பொருட்களை வித்திருக்காங்க. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் வார் அவங்க வாங்கினதை வித்திருக்காங்க. அதுல முக்கியமானது 155 mm ஷெல்ஸ் இருக்கு. அதாவது அவங்களோட பீரங்கியில யூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் இருக்கிறதுக்குள்ள முக்கியமான வெப்பன் அவங்களது. அது மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேல வித்திருக்காங்க. 1.5 lakh பீசஸ்க்கு மேல அவங்க யுக்ரைனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம தாக்குதல்ல நம்மள திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்களோட பீரங்கியில அம்யூனிஷன் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது ராக்கெட்ஸ் யூஎஸ் கிட்ட இருந்தும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தும் வாங்கின ராக்கெட், சைனா கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ண ராக்கெட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு போய் யுக்ரைனுக்கு வித்தாங்க. இப்ப இந்த 450 மில்லியன் டாலருக்கு அவங்க வித்தது எல்லாமே அப்பர் லெவல் ஆஃப் கிரீம் அண்ட் பட்டர் ஆஃப் ஆர்மி, ஐஎஸ்ஐ எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. பொதுமக்களுக்கு 5 பைசா போய் சேரல, அது இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ல. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களோட கண்டிஷன் எப்படி தள்ளப்பட்டிருக்குன்னா, வண்டிக்கு பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது அவங்க வண்டிக்கு போடுறதுக்கு. ஏர்கிராஃப்ட்க்கு ஏடிஎஃப்னு ஒரு ஃபியூல் வரும், அந்த ஃபியூல் வாங்குறது கூட அவங்க கிட்ட காசு கிடையாது. அம்யூனிஷன்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. அதனால பீரங்கில போடுறதுக்கு குண்டு கிடையாது, துப்பாக்கியில சுடுறதுக்கு குண்டு கிடையாது. இப்ப நீங்க பார்டர்ல போய் பாத்தீங்கன்னா யோஜனை பண்ணி அங்க டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இப்ப இருக்கிறது பிரகாரம் பார்த்தா 4 நாள் தான் மொத்தமே இருந்தது. அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் மிஞ்சி போனா அவங்க இழுத்து புல் பண்ணினாலும் கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேல அவங்க கிட்ட அம்யூனிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வெள்ளை கொடியை காமிச்சுட்டு தான் வரணும். ஆனா இது முதல்லயே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அங்க அடி வாங்குற அப்பாவி மக்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இத அவங்க தெரிஞ்சுக்காம, ஏன்னா அவங்க ரொம்ப அகம்பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுவும் அந்த அசீம் முனிம் வெறும் ஈகோனாலதான் இந்த சண்டை வந்தது. இதுக்கு ஆக்சுவல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சு. இப்ப அந்த ரிட்டையர்மெண்ட்ல இருந்து அவர் போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சாதான் அவரால் இன்னும் கொஞ்ச நாள் புல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் உண்மை. நீங்க ஆக்சுவலா ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவரோட காலம் முடியிற டைம் வந்துருச்சு. வேற யாருக்கான ஹேண்ட் ஓவர் பண்ற டைம் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் பண்ணி இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குனாதான் நான் இன்னும் கொஞ்ச நாள் உட்கார்றதுக்கு எனக்கு வழி வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த 24 பாவப்பட்ட மக்களை போய் கொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனா இப்ப வந்துருச்சு. இதை ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இவங்க முதல்லயே நிறுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் அட்டாக் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணல. நம்ம வெறும் டெரரிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் சென்டர் இருக்கோ அது மட்டும் அடிச்சுட்டு நிறுத்திடலாம் தான் பிளான் பண்ணினது. ஆனா ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நீ எஸ்கலேட் பண்ணாம இருந்தேன்னா நாங்க திரும்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி இருந்தது. அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்டையும் மத்தபடி நம்மளோட பியூரோக்ராட்ஸ் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கால் பண்ணி பேசி அவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணது இதுதான், நாங்க திரும்பி அடிக்க மாட்டோம் அவங்கள, எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனா அவங்க தப்பி தவறி ரீடாலியேட் பண்ணனாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க விடுறதா இல்லைன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் டிப்ளமேட்டிக்லி எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த கண்ட்ரியும் முன்னாடி பேசாது, நிறுத்துன்னு சொல்றதுக்கு எந்த கண்ட்ரிக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க பாருப்பா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் அவங்க பண்ணாங்க, நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், கேட்கல, இது ரொம்ப அநியாயமான ஒரு செயல், இதுக்கு நாங்க திரும்பி பதில் கொடுக்கலன்னா அவ்வளவு எங்களோட இதுக்கு பேர் கெட்டு போயிடும், சோ நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சாங்க. சோ இதுக்கு மேல அவங்களுக்கு பேச்சுக்கும் இடம் கிடையாது. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மேல பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பலூச்சிஸ்தான் இப்ப ரீசெண்டா இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் பிரகாரம் பலூச்சிஸ்தான் பார்டர்ல இருந்த எல்லா ஆர்மி போஸ்டையும் அவங்க அடிச்சு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சோ பலூச்சிஸ்தான் ஹஸ் டிக்ளேர்ட் இட்செல்ஃப் a free country. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அங்கீகரிக்கணும். அதுவும் இல்லாம பலூச்சிஸ்தான் 1947 இருந்து இந்தியாவை சேர்ந்த கண்ட்ரி தான். இது நம்ம காஷ்மீரோட ராஜா இருந்தார், ஹரிசிங் இருந்தாரு இல்லையா, அவரு நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் பிரகாரம் மென்ஷன்டா இருக்கிறது POK, POJK as well as பலூச்சிஸ்தான். இது எல்லாமே காஷ்மீரை சேர்ந்தது. ஆனா இத்தனை ஆண்டு காலமா பாகிஸ்தான் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள துன்புறுத்தி
அவங்களுக்கு எந்த விதமான எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப பாவப்பட்ட மக்கள். 70% மேல இருக்கிற மக்கள் வந்து அவங்க வருமான கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிற மக்களுங்க. ஏன்னா இவங்க வந்து எப்ப வேணாலும் அங்க இருக்கிற மக்களை தூக்குறது, ஆண்களை தூக்கிட்டு போய் சாவடிச்சு பொண்களை ரேப் பண்ணி தூக்கி போடுறது, இதே வேலையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. இப்ப அவங்களுக்கு இந்த போர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்க ஊரை காலி பண்ணிட்டாங்க ஃபுல்லா. எல்லா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸையும் அடித்து விரட்டியாச்சு. இப்ப அவங்க வந்து தங்களோட நாடை தனிப்பட்ட நாடு, எங்களுக்கு சுதந்திரமான நாடுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் வந்து வெயிட்டிங் டு அட்டாக். ஏன்னா அவங்களையும் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்குள்ள போயிட்டு ஒரு 80 பேர் செத்தாங்க. அதுல குழந்தைங்க எல்லாம் இருந்திருக்காங்க. சிவிலியன்ஸ் நிறைய பேர் சாவடிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஆப்கான் வாரியரையும் அடிக்கல. சோ அதுவும் அவங்க உள்ள ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இப்ப அந்த பக்கத்துல இருந்து ஆப்கானிஸ்தான், இந்த பக்கத்துல இருந்து பலூச்சிஸ்தான், அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கராச்சி சைட்ல இருந்து நம்ம வந்து நேவி மூலமா வேற அட்டாக் பண்ண போறோம். அவங்க ஊர் பாத்தீங்கன்னா அப்படி நேரம் கோமணம் மாதிரி தான் இருக்கும், பிரெட் கிடையாது, நீளம் மட்டும் பெருசா இருக்கும். சோ இந்த பக்கத்துல இருந்து இங்க ஒண்ணா இங்க அடிப்பாங்க, இங்க இருந்து இப்படி ஒண்ணா பலுச்சியும் அவனும் அடிப்பான். அவங்களுக்கு ஓடுறதுக்கு கூட இடம் கிடையாது. இப்போ தண்ணி கிடையாது, நிறுத்தியாச்சு. குண்டு கிடையாது சுடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஒண்ணும் கிடையாது. சோத்துக்கு ஏற்கனவே அவஸ்தப்பட்டு இருக்காங்க, சண்டை போட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதுக்கு மேல எத்தனை நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது, இன்னொரு 5 நாள்ல இருக்காது. இதுதான் வெளிப்படையான உண்மை. இதை நீங்க பார்க்க போறீங்க, பிராக்டிகலாவே பார்க்க போறீங்க. ஏன்னா பஞ்சாப் சிந்து ப்ராவின்ஸ் தனித்தனி ஆயிடும், இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் தனி ஆயிடும், கிர்கிட் பல்திஸ்தான் தனி ஆயிடும். ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் தனியா தான் இருக்கு. பாகிஸ்தான் எங்க இருக்குங்க? பாகிஸ்தான் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது இப்போ. சோ எல்லா ப்ராவின்ஸும் பீஸ் பீஸா உடைஞ்சிரும். பாகிஸ்தானுக்கு அங்க எந்த விதமான இதுவும் ரைட்ஸும் இருக்காது, பாகிஸ்தான் சொல்லிக்கிறது ஊரும் இருக்காது. இதுதான் உண்மை. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.